கியூ கிங்ஸ் மற்றும் ஐசிசி அவங்க நடத்தக்கூடிய 20K டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கக்கூடிய டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கமிட்டி ஆடுறாங்க டீம் ஐசிசி. அவங்க டாஸை வின் பண்ணாங்க, பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங்கில் பார்க்க போகிற டீம் கார்த்திகை பட்டி. லாஸ்ட்டு பாலில் 6 தேவை, டக்குன்னு வந்தார், 6 அடித்தார், மேட்சை முடித்தார், ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க. சிவா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்துச்சு. ரவுண்ட் 2ல் இன்னும் நல்லாவே ஆடிந்தார். அந்த மேட்ச் நம்மளால் எடுக்க முடியல. டீம் ஐசிசி ஓப்பனிங் பேர் வராங்க. ஃபைனல்ஸ்க்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஐசிசி ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் மோகன், ஸ்டாலின் முதல் ஓவர் போடுறாங்க. விஜய் நான் செகண்டில் முதல் பந்தே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஸ்வீப் ஷாட் மேலே ஏறி இருக்குது. டிகே அங்கே ஃபீல்டர், முதல் பாலே விக்கெட் எடுக்கிறாங்க. முதல் பால் விக்கெட்டை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்டாலின் அவர் தந்து விட்டத்தட்ட பார்த்தாங்க. ஒரு லெக்கெட்டர் வேரியேஷன் கீப்பர்ட்ட வந்திருக்கு. 3rd ஓவரில் துக்கி போடப்பட்ட பந்து பிச் ஆஃப் த பாலுக்கு போனார். நல்ல ஃபீல்டிங். விஜய் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் விட்டுருந்தா ஒயிட் பேருக்கும் துரத்தி அடித்தார். ஐயோ 6 போக வேண்டியது தடுத்துட்டார். நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் மட்டுமே அந்த வந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக ஃப்ளோட்டர் டெலிவரி டாட்டா இருக்குங்க. ஐயோ டேரக்டுக்கான முயற்சியில் எக்ஸ்ட்ரா ரன் தராங்க. சிங்கிளே இல்லை, சிங்கிள் இப்போ தான் கிடைக்கிது. ஸ்டாலின் டு விஜய். ஐயோ விட்டுருந்தா வைடு போயிருக்கும். ஸ்லாப் பண்ண பார்த்தாங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க. வந்து முதல் ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 4 ரன் ஆடிருக்காங்க டீம் ஐசிசி. செகண்ட் ஓவர் சிவா போட வந்திருக்காங்க. சிவா போட்ட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில் ஏற்றிக்காங்க. 2 ஃபீல்டர். ஐயோ வர முடியலங்க. ஸ்டாலின் அவரையும் வர முடியல, தனுஷ் அவராலையும் வர முடியல. சிங்கிள் டபுளாக மாறி இருக்குதுல. விஜய் ஸ்ட்ரைக்கில் சரியா அப்பா இல்லை, கீப்பர் பரணி. ஐயோ பிடிக்க முடியலங்க. ஸோ அந்த அடுத்த பந்து அம்பேஸ் கால் என்னன்னு பார்ப்போம். டாட் நெக்ஸ்ட் ஆன் டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. அந்த வந்து லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில் துரத்தி அடித்தார். ஒயிலேனை உரசி விரட்டி அடித்தாருங்க. போன பால் வைடு, ரீபால். இந்த பால் சரியா அப்பல்ல, காட்டன் போல்டு. 2 ஓவர் அப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. ஸ்டாலின் அவருக்கு இது 2வது ஓவர். இந்த ஓவரோட முதல் பந்து பிச் ஆஃப் த பாலுக்கு போக பார்த்தாங்க, ஆன் த அப்பில் அடிக்க பார்த்தாங்க. செகண்ட் பால் ஓவரில் டவுன் த ட்ராக் போக பார்த்தாங்க, தெளிவாக போட்டாருங்க, வரதை பார்த்து போட்டார். 3rd பால் ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸா ஓவர் 1. அந்த ஃபீல்டரை விடாமல் துரத்தி போது வந்து அவர் நல்லா ஃபீல்டிங் பார்க்குறாரு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அபி. ஸ்டாலின் அவர் பிடிக்கிற முதல் பந்து வெயிட் பண்ணி தூக்கி விட்ருக்காரு. சேஃபாக லேண்ட் ஆகுது. D+ அரௌண்ட் ஃபீல்டர். சிங்கிள். ஸ்டாலின் இந்த மணிக்கு அடுத்த பந்து ஆமா துட்டுன்னு தூக்கி போகிறார். இதுவும் சரியா அப்படல, பட் இந்த பால் சிங்கிள் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓவர் தனுஷ் போட வந்திருக்காங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. டீம் ஐசிசி. இந்த ஓவரில் முதல் பந்து நல்ல பந்துங்க, சூப்பரான லைன்லேருந்து வச்சார். பர்ஃபெக்டாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடக்கூடிய லைன்லேருந்து போட்டார். அவுட் சைட் ஆஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கி. செகண்ட் ஓவரில் அப்போ யார்கர் லென்த்தில் ஆல்மோஸ்ட் பிடிக்க போயிட்டார் பரணி. விக்கெட் கீப்பர். சிங்கிள் எடுக்கிறாங்க. அந்த வந்து தனுஷ் அபிக்கு அடுத்த பந்து நல்லா டீப் இந்த கிரீஸ் நிற்கிறாரு. போல் ஷாட்டுக்கு போனாங்க. அந்த ஃபீல்டரை கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. ஐ திங்க் மேக்ஸிமம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளியர் ஹிட்டாக இருந்திருக்கு. 6 அங்கே. அடுத்த பந்து தனுஷ் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து தட்டி விட்டாங்க. இந்த பந்து 4க்கான நல்ல சான்ஸ். ஆமாங்க, ரொம்ப பெரிய கேப் அது. 6-4 லாஸ்ட் 2 பாலில் 10 ரன் கொண்டாண்டாங்க இங்கே அபி. குட் ஷாட். இந்த ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு ஸ்ட்ரெயிட் ஃபீல்டரால். 2-6 ஒரு 4 இந்த ஓவரில் அபி கையிலேருந்து மட்டுமே. அடுத்த மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா ஹிட்டிங் மூடில் தான் இருக்கார். சிங்கிள் கிடைக்குது இந்த பந்தில். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. அபி அவரோட பேட்லேருந்து. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இந்த இன்னிங்ஸில் ஸ்ரீகாந்த் போட வந்திருக்காங்க.
ஸ்டிக்கில் முதல் பந்து அவுட் சைடு ஆஃப்லேயே நவுந்து போனார், அங்கேயே துரத்தி போட்டார் வரும் லாங் த கிரவுண்டில் சிங்கிள். செகண்ட் ஒன் ஓவரில் அப்படி யார்கர் லென்த்தில் போட பார்த்துருக்காரு, இன்சைட் எட்ஜில் சிங்கிள். இங்கே தேர்ட் பால் ஓவரில் ஸ்ரீகாந்த் டு அபி, குட் ஷாட்டுங்க. அந்த பந்துக்கு அவர் ரெடியாக வெயிட் பண்ணார். ஐயோ நல்ல எஃபர்ட் இருந்துச்சு. லோகேஷ் அவுட் வந்து அவரையும் தாண்டி போயிருக்கு. அடுத்த பந்து ரீஸுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டாங்க. லோ ஃபுல் டாஸ், பேட் ஃபேஸை யூஸ் பண்ணி கைட் பண்ணி விட பார்த்தாரு, டாட்டா இருக்குது. ஸ்ரீகாந்த் அபி அடுத்த பந்து கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, புல்லுக்கு போனாங்க. ஒன் பவுன்ஸ்ட ஃபீல்டர் கைக்கு போகும். சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க அதில் இல்லையா, முடியல. அதற்கான கால் இருந்துச்சு, பட்டு போட முடியல. முக்கியமான வந்து கடைசி பந்து இந்த இன்னிங்ஸில் நல்லா பந்து இங்கே பிஃபோர் லென்த்லேருந்து கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. டாட்டு முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஐசிசி 40 அடிச்சிருந்தாங்க, 30 பந்தில் 41 இப்போ டார்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கார்த்திகைப்பட்டியோட ஓப்பனிங் பேரில் ஸ்லைட் சேஞ்சு. சரவணன் நான் சேக்கர்ஸில் எண்டில் இருக்காங்க, ஸ்டாலின் வரல, இப்போ லோகேஷ் வந்திருக்காங்க. முசிறி ஐசிசிக்காக ஓப்பனிங் பவுலராக பரணி. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பந்து ஃபுல் டாஸ் பால் ஹார்டாக போனார். ஐயோ கையில் பட்டிருக்கு, என்னன்னு பார்ப்போம். பவுண்டரி என்னென்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. பவுண்டரி இல்லைன்ட்டாங்க, சிங்கிள் இந்த பந்து. செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சரவணன், அவர் பிடிக்கிற முதல் பந்து எல்லாத்துலேயுமே பேட்டில் கரெக்டாக ஆடுறாரு. பாடி லைனுக்கு வந்தாலும் சரி தெளிவாக ஆடுறாரு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் லோகேஷ் நல்லா பந்துங்க, ஸ்டெக்காக ஒட்டி வருது பந்து, நல்ல வேகத்தில் வேறு வந்துச்சு. அடுத்த பந்து பரணி வந்து லோகேஷ்க்கு கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, பால் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, திருப்பி விட்ருக்காங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். அப்படி அங்கே விரட்டி வந்துட்டாருங்க. பரணி டு சரவணன் நல்லா பந்துங்க, நல்ல லைன்லேருந்து வச்சார், நல்ல வேகத்தில் போட்டார். எட்ஜில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்து. நல்ல பந்து, நல்ல வேகம், மேலே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அம்பையர்ஸ் கால் லெக் பை கொடுத்துருக்காங்க. டாட்டு முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4, விக்கெட் விடாம மாட்டிருக்காங்க கார்த்திகைப்பட்டி. செகண்ட் ஓவர் மணி போட வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பந்து லாங் த கிரவுண்டில் சிங்கிள் கிடைக்கும் மேக்ஸிமம். செகண்ட் ஒன் நல்லாவே டீப் இந்த கிரீஸ் நின்னார், ஒயிட் ஸ்டாண்ட்ஸில் வேறு நின்னார். சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி, மாட்டிட்டாரான்னு பார்த்தா இல்லைங்க, சிங்கிள் இந்த பந்தும். தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சரவணன் நல்ல கேப் அந்த இடம், ஃபீல்டை ப்ரீப் பண்ணால் கண்டிப்பாக நாளுங்க. 4 போயிடுச்சுங்க, அங்கே ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு பந்து. மணி டு சரவணன், சூப்பர் டெலிவரி, எனக்கு தெரிஞ்சு டாட்டு. ஒய்டு யார்கர் தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணார். ஐயோ டாப் பேஜ் மேலே ஏற வேண்டியது, மேலே உள்ள கம்பியில் பட்டுச்சு, இந்த ஒயரில் பட்டுச்சு, சிங்கிள் எடுத்துருக்காங்க. அதில் மணிக்கிட்டேருந்து அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் லோகேஷ் ஃபுல் டாஸ் பால் வளைச்சி கொடுத்தாருங்க. வீட்டு பக்கத்துலேயே போயிடுச்சு பந்து. ஸ்கொயர் லெக்கில் ஒரு மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காரு ஃபைனல்ஸில். 2 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17, விக்கெட் விடாமல் ஆடிட்டு இருக்காங்க கார்த்திகைப்பட்டி. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே விஜய் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சரவணன், இந்த ஓவரோட முதல் பந்து ஆங்கிளாகவே ஆச்சு, அம்பையர்ஸ் கால் டாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் அப்படியே தூக்கி விட்டார், ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது, பிடிச்சிட்டாருங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் டிகே வராங்க. டிகே ஒரு சுற்றிட்டாரு நின்ன இடத்துல, அவுட் சைட் ஆஃபுக்கு போயிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க. சரி டு லோகேஷ், சரியான ஹைட் ரொம்ப நேரம் ட்ராவல். ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு, மணி அவர் கையில் பட்டு தெரிஞ்சு போயிருக்கு, சிங்கிள். இந்த தடவையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யார் போகிறாங்கன்னு பார்ப்போம். காட்டன் போல்டு பவுலரே போயிட்டார் விஜய். போன வந்து கிடைக்க வேண்டிய விக்கெட்டு இந்த தடவை கிடச்சிருக்கு. டிகேவோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பரணி, கடைசி ஒரு பால் பாக்கியிருக்கு இந்த ஓவரில். குத்தி திரும்பி ஃபஸ்ட் லிப் கைக்கே போகும், சிங்கிள்.
3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 20. மீதமுள்ள 12 பந்தில் 21 ரன் தேவை கார்த்திகைப்பட்டி. நெக்ஸ்ட் ஓவர் பரணி போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பரணி இருக்குது. செகண்ட் ஓவர் ரைட் ஆம் ஓவர் த ஸ்ட்ரைக்லேருந்து முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, கழுத்தை ஒட்டி வருதுங்க பந்து. செகண்ட் பால் ஓவரில் நல்லா பந்துங்க. இந்த லென்த்து பெட்டராக வச்சார், கொஞ்சம் ஃபுல்லாக வந்துச்சு. போன பந்தை விட லென்த்து ஃபுல்லாக இருக்கும், டாட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் ஓவரில் பரணி ஸ்ட்ரைக்கில் சூப்பர் டெலிவரிங்க. பேக் டு பேக் 3 நல்ல பால், 3மே டாட் ஆகிருக்கு இந்த ஓவரில். ஃபோர்த் ஒன் ஓவரில் சூப்பர் டெலிவரி இன்சைட் எட்ஜ் தடுத்துட்டாங்க, பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க. சிங்கிள் இந்த பந்து. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் ஓகே ஸ்ட்ரைக்கில் ஐயோ ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. அம்பையர்ஸ் கால் எனக்கு தெரிஞ்சு 6 இருக்க வாய்ப்பு. எஸ் மேக்ஸிமம். இந்த ஓவரில் 4 பந்தில் 1 ரன் தான் விட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பந்து ஒரு 6 காட்டிட்டாங்க. மொத்தமாக இந்த ஓவரில் இது வரைக்கும் 7 ரன் வந்திருக்கு. நல்லா பந்து அவுட் சைடு ஆஃபில் நல்ல லைன்லேருந்து ஃபாஸ்ட் பவுலர் தன்னோட வேகத்தை காட்டியிருக்காரு. டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27 கார்த்திகைப்பட்டி. ஃபைனல்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. மோகன் போட வந்திருக்காங்க. 6க்கு 14 தேவை. முக்கியமான 6ல் முதல் பந்து பரணி ஸ்ட்ரைக்கில் அவுட் சைடு ஆஃபில் போயிருக்காருங்க. சிங்கிள் கவர்ஸில். செகண்ட் பால் ஓவரில் சூப்பர் பந்து, சூப்பர் கீப்பிங் தடுத்துருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் குட் ஷாட் டேக்கன். தெளிவாக எடுத்துருக்காருங்க இந்த தடவை. லோகேஷ் அவர்களோட விக்கெட்டு மணி அவர் கையில் தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவா. ஃபோர்த் ஒன் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்தே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பவுண்டரி விடாமல் தடுக்கணும், தடுத்துருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். அங்கே ஃபாஸ்ட்டாக வேறு ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. அதை விட ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க. இங்கே 2 கடைசி 2 பால் பாக்கி இருக்குது. 2 பந்துமே பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சிவா ஸ்ட்ரைக்கில் ஸ்டெம்பில் பட்டு தெரிஞ்சு போயிருக்கு, பட் ஓடலை எனக்கு தெரிஞ்சு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. கடைசி வந்து ஆறுதலுக்கு ஒரு 6 அப்படின்னு பார்ப்போம். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியோட இந்த மேட்ச் முடியுது. ஃபைனல்ஸை முடிக்கிறாங்க. கியூ கிங்ஸ் மற்றும் ஐசிசி நடத்தக்கூடிய 20K டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் கிராண்ட் ஃபினாலேயில் டீம் ஐசிசி இந்த மேட்ச்சை ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. கியூ கிங்ஸ் மற்றும் ஐசிசி நடத்தும் 5ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி. முதல் பரிசு 20,055 வழங்குபவர் மகிழ்மாறன் திருச்சி கியூ கிங்ஸு. 2ஆம் பரிசு 15,055 வழங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணா தமிழன் மொபைல்ஸ் குளித்தலை அண்டு மோகன் ஐயர்மலை. 3ஆம் பரிசு 10,055 வழங்குபவர் எம் பிரகாஷ் அண்ட் AK27 பிரதர்ஸ் முதலப்பட்டி மற்றும் துரைமுருகன் ஐசிசி வடுகப்பட்டி. 4ஆம் பரிசு 7,055 வழங்குபவர் கேம் சிட்டி முசிறி. சிறப்பு பரிசு 5,055 வழங்குபவர் ஓப்போ ASM மதன் மற்றும் அபிமன்யு கே. சுழற்கோப்பை வழங்குபவர் மணி தமிழன் மொபைல்ஸ் ஐயர்மலை அண்ட் குயிக் கிங்ஸ். டோர்னமெண்ட்டில் 3rd பிளேஸு டீம் ஐயர்மலை. ரன்னர் அப்பு டோர்னமெண்ட்டில் கார்த்திகைப்பட்டி. ஃபைனல்ஸில் மேன் ஆஃப் த மேட்ச் அபி சிங்கிள் ஹேண்டடாக 34 ஆடிந்தார்.